இந்த அருமையான மாலை பொழுதிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் முன் வீற்றிருக்கின்றார். அன்பு மக்களே, எந்த ஒரு மனிதர் உள்ளத்தோடும் உணர்வோடும் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது இறைவன் தேடி வருகின்றார். அந்த அருமையான இறைவன் இப்பொழுது நம்முன் வீற்றிருக்கின்ற ஆகையால் முழுமையாக எந்த வகையான பராக்கிற்கும் இடம் கொடுக்காமல், எந்த வகையான வேடிக்கைக்கும் இடம் கொடுக்காமல் முழுமையாக இந்த நற்கருணை ஆராதனையில் நம் ஆண்டவரை ஆராதித்தவர்களாக நம் உள்ளே செல்லுவோம். நம்முடைய அறிவின் அகந்தையை வைத்துவிட்டு, நான் இவ்வளவு படித்திருக்கின்றேன், எப்படி ஆண்டவரை நான் சத்தமாக ஆராதிக்க வேண்டும், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்காமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற நேரமாக இருக்கின்றது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். ஆகையால் முழுமையாக நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பல தருணங்களில் நாம் வேடிக்கை பார்த்த நேரங்கள் உண்டு. கோவிலில் வெளியே அமர்ந்து வேடிக்கை பார்த்த நேரங்கள் உண்டு. பல தருணங்களில் வாய் திறந்து ஜெபங்கள் சொல்லாமல் வீணெடுத்த நேரங்கள் உண்டு. அந்த தருணங்களை நினைத்து மனவருந்தி முழுமையாக இந்த அரை மணி நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். எந்த ஒரு நபர் முழுமையாக ஆராதிக்கின்றீர்களோ அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆட்கொள்ளப் போகின்றது. ஆகையால் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம் தேவைப்படுகின்றதா? முழுமையாக இறைவனை உற்று நோக்குங்கள், முழுமையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்று அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலும் தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கத்திய அந்த பத்திமையோடைய குரலொலி ஆண்டவரை எட்டியது. ஆகையால் நாமும் எவ்வளவுக்கு அதிகமாக நம் ஆண்டவரை தேடுகின்றோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய குரலை எழுப்புகின்றோமோ, கண்டிப்பாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகின்றார். ஆகையால் முழுமையாக நாம் அனைவரும் இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவரை உற்சாகமாக பாடல்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை நம்முடைய மத்தியில் வரவேற்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆராதிக்க நம்மை அழைப்பு விடுகின்றார். ஆண்டவர் நம் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். முழுமையாக அவரை நோக்கி நம் கண்களை உயர்த்தியவர்களாக நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய உடல் நோய்களை அகற்றுவதற்காக நம் முன் இப்பொழுது வீற்றிருக்கின்ற ஆகையால் அந்த இறைவனை முழுமையாக ஆராதித்தவர்களாக சேர்ந்து பாடுவோம். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன்.
இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் நம் முன் வீற்றிருக்கின்றார். நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவதற்காக நம் முன் வீற்றிருக்கின்றார். இந்த அருமையான மாலை பொழுதிலே நாம் அனைவரும் உருக்கமாக நம் ஆண்டவரை பார்த்து நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வாழ்தரும் வார்த்தை உங்களிடமே உள்ளது சொல்ல நம் ஆண்டவரிடம் முழுமையாக நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை பொறுத்து சிறப்பாக மன்றாடுவோம். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய உடல்களையும் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். அனைத்தையும் நிறைவாக நாம் ஆராதிப்போம். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். நாம் ஆராதிப்போம். இதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அனைவரும் அமைதியாக அமரவும். நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். நாம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கண்டிப்பாக இறைவன் பார்வையில் நாம் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த அருமையான மாலை பொழுதிலே எசாயா இறைவாக்கினர் எழுதிய திருமுகத்தில் நாம் படித்தது போல அதிகாரம் 55 இறைவசனங்கள் 3 நாம் வாசித்தது போல, எனக்கு செவி கொடுங்கள். நாம் இவ்வளவு நாட்களாக யார் யாருக்கு செவி கொடுத்திருக்கின்றோம், எதையோ கேட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அருமையான இந்த மாலை பொழுதிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, மகனே மகளே எனக்கு செவி கொடுங்கள் என்று நம்மை அழைப்பு விடுக்கின்றார். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஆகையால் முழுமையாக நாம் வாழ்வடைய வேண்டுமா? முழுமையாக நம்முடைய உள்ளங்கள் நிரம்ப வேண்டுமா? முழுமையாக நம்முடைய ஒவ்வொருடைய பிரச்சனைகள், உடல் நோய்கள் நிறைவேற வேண்டுமா? முழுமையாக ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் என்று அழகாக எசாயா இறைவாக்கினர் அதிகாரம் 55:3 நாம் வாசிக்கின்றோம். ஆகையால் இந்த அருமையான மழை பொழுதிலே நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய்களுக்காகவும் மன கஷ்டங்களுக்காகவும் பல தருணத்தில் நாம் பல உறவுகள் நம்மை ஏமாற்றியிருக்கலாம். பல தருணத்தில்
நம்முடைய உறவுகள் நம்மை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் இறைவன் நம்மை ஒருபொழுதும் காயப்படுத்துவதில்லை. அந்த இறைவன் நமக்காக மருந்தாக, வாழ்வளிக்கின்ற மருந்தாக, நம்முடைய உள்ள கவலைகளை நீக்குகின்ற தெய்வமாக இதோ இந்த அருமையான தருணத்திலே நற்கருணை வடிவில் நம் முன் வீற்றிருக்கின்றார். ஆகையால் முழுமையாக கைகளை கூப்பி கண்களை மூடி நாம் இந்த ஆராதனையில் பங்கேற்போம். நம்முடைய உள்ள காயங்கள் ஆறுவதற்காக மன்றாடுவோம். நம்முடைய உறவுகள் நம்மை ஏமாற்றிய தருணத்தை ஆண்டோடும் புகழ் ஜெபிப்போம். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்களை இறைவனும் புகழ் ஜெபிப்போம். ஆண்டவர் விடுதலை அளிக்க நமக்காக காத்திருக்கின்றார். இந்த அருமையான தருணத்திலே இந்த உலகத்தில் நம்மை ஏமாற்றிய நபர்களை அதனால் பட்ட காயத்திற்காக மன வலிமை தர இறைவனும் உருக்கமாக இந்த பாடல் வழியாக நாம் பங்கேற்போம். மனத்தேடும் அருதி தாரும் இயேசுவே, என் உள்ளத்தின் தேடும் அருதி தாரும் இயேசுவே, என் உள்ளத்தின் காயம் மாற்றும் இயேசுவே, வாழ்க்கை வழங்கிய வேதனைகள் நீக்கும் ஆண்டவரே, உமது ரத்தம் என்னை தழுவி சௌக்கியமாக்கழுவே, என் மனத்தேடும் அமைதி தாரும் இயேசுவே, என் உள்ளத்தின் காயம் மாற்றும் இயேசுவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய காயங்கள், இந்த உலகம் நம்மை வெறுத்த தருணத்தை அறிந்திருக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கின்ற உறவுகள் நம்மை வெறுத்த தருணத்தை அறிந்திருக்கின்றார். முழுமையாக நம்முடைய மன காயங்களை ஆண்டவரிடம் புகழ் ஜெபிப்போம். ஆண்டவர் நிறைவாக நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவதற்காக அருமையான தருணத்தை அவரிடம் புகழ் ஜெபிப்போம். ஓ இயேசுவே, எங்கள் ஒவ்வொருடைய மன காயங்களை உம்முடைய புகழ் ஜெபிக்கின்றோம். ஆற்றுகின்ற தெய்வமாக இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, இதோ இந்த உலகில் வாழ்ந்த தருணத்தில் ஏற்பட்ட அனைத்து விதமான இன்னல்களை உம்முடைய புகழ் ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதித்தள்ளும் ஆண்டவரே, என் தாயின் கருவில் நாங்கள் உருவாகும் முன்பிருந்து எங்களை அறிந்த தெய்வமே, தாயின் கருவிலிருந்து ஏற்பட்ட காயங்களை ஆட்சியருளும். இந்த உலகத்தில், இந்த உலக போராட்டத்தில் ஏற்பட்ட காயங்களை ஆட்சியருளும் ஆண்டவரே. என் தாயின் கருவில் உருவான நாள் முதல் எனக்கேற்ற காயங்கள் குணமாக்குமே.
முதல் எனக்கேற்ற காயங்கள் குணமாக்குமே. இயேசுவே இயேசுவே உள்மனக்காயங்கள் குணமாக்குமே. இயேசுவே இயேசுவே உள்மனக்காயங்கள் குணமாக்குமே. என் தாயின் கருவில் உருவான நாள் முதல் எனக்கேற்ற காயங்கள் குணமாக்குமே. யாருக்கும் தெரியாத யாரிடம் சொல்லாத எத்தனை வேதனைகள், யாருக்கும் தெரியாத யாரிடம் சொல்லாத எத்தனை வேதனைகள். இயேசுவே எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை குணமாக்குமே. இயேசுவே எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை குணமாக்குமே. என் தாயின் கருவில் உருவான நாள் முதல் எனக்கேற்ற காயங்கள் குணமாக்குமே. அமைதி இல்லாமல் ஆறுதல் இல்லாமல் நான் வாழ்ந்த நாட்களுண்டு. அமைதி இல்லாமல் ஆறுதல் இல்லாமல் நான் வாழ்ந்த நாட்களுண்டு. இயேசுவே என் ஏக்கமெல்லாம் அறிந்து குணமாக்குமே. இயேசுவே என் ஏக்கம் எல்லாம் அறிந்து குணமாக்குமே. என் தாயின் கருவில் உருவான நாள் முதல் எனக்கேற்ற காயங்கள் குணமாக்குமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய காயங்களை குணமாக்குகின்றார், நம்முடைய உடல் நோய்களை குணமாக்குகின்றார். இந்த அருமையான தருணத்திலே அனைவரும் சேர்ந்து என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். நான் சொல்ல சொல்ல அனைவரும் சத்தமாக இந்த ஜெபத்தை நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் உம்மை வாழ்த்தி போற்றுகின்றோம். எங்கள் கடந்த கால வாழ்க்கையையும் எங்கள் நிகழ்கால வாழ்க்கையையும் எங்கள் எதிர்கால வாழ்க்கையையும் உமக்கு தருகின்றோம். அன்பு இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லா விதமான விடுதல்களையும் இப்பொழுது
இப்பொழுது தாரும் ஆண்டவரே. ஓ நல்ல தெய்வமே, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் அரசர், நீரே எங்கள் மீட்பர். உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உம்மை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆறுதல் படுத்தும், எங்களை வழிநடத்தும். அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை உருக்கமாக சத்தமாக என்னோடு இணைந்து இயேசுவே இயேசுவே என்று ஜெபியுங்கள். எவன் ஒருவன் சத்தமாக ஜெபிக்கின்றார்களோ கண்டிப்பாக இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்ற இந்த அருமையான தருணத்திலே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பக்கம் திருப்பி நாம் உருக்கமாக இயேசுவே என்று ஜெபிப்போம். இயேசு எப்படி அன்று அந்த பர்த்திமேயுக்கு அவர் குணமளித்தது போல இறைவன் நிறைவாக நம்முடைய உடல் நோய்களையும் நம்முடைய உள்ள நோய்களையும் குணமாக்க வருகின்றார். ஆகியால் முழுக்கமாக நாம் அனைவரும் சேர்ந்து இயேசுவே இயேசுவே என்று ஜெபிப்போம். கரங்களை உயர்த்துவோம். இயேசுவே 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 இயேசுவே. எவ்வளவு சத்தமாக ஜெபியுங்கள், யாருக்கும் வேடிக்கைக்கு இடம் கொடுக்காமல் முழுமையாக ஜெபியுங்கள். இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவர் நிறைவாக நம்முடைய குரல்களை கேட்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். நம்முடைய நமக்கு விடுதலை அளிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். ஆகையால் முழுமையாக நாமத்தை நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் அனைவரும் கீழ்ப்படிவர் மண்டிடுவர் நாம் விடயத்தில் வாசித்திருக்கின்றோம். ஆகையால் உருக்கமாக சத்தமாக அவருடைய நாமத்தை நாம் உச்சரிப்போம். அனைவரும் எழுந்திருந்து சத்தமாக கரங்களை தட்டி அன்பு கூறுவே என்ற பாடலை பாடுவோம். இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க இந்த பாடல் வழியாக நாம் உருக்கமாக அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அருமை நம்மை நிறைவாக நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். ஆகியால் உருக்கமாக சத்தமாக கரங்களை தட்டியவர்களாக எந்த வகையான வேடிக்கைக்கும் எந்த வகையான வீண் பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த பாடலை சத்தமாக பாடுவோம். உதவி நீரே எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். நற்கருணை ஆண்டவர்
கொண்டிருக்கின்றார். நம்முடைய குடும்பங்களில் தங்கி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொருடைய குரலையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய உடல் நோய்களை அகற்றுகின்றார். எசையா இறைவாக்கினர் கூறியது போல, கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று அழகாக இந்த வாக்கியத்திற்கிணங்க நாம் அனைவரும் உருக்கமாக சத்தமாக பாடி நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபிப்போம். என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை உருக்கமாக உற்று நோக்குவோம். ஆசீர்வாதத்தை பொழிகின்ற நேரம் இது. நற்கருணை ஆராதனை இறுதி கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நமக்கு தேவையான நம்முடைய கண்ணீர்களை துடைக்கின்ற தெய்வம் நம் முன் வீற்றிருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். இதுவரையும் நாம் வேடிக்கை பார்த்திருந்தாலும் பரவாயில்லை. இந்த அருமையான ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய கண்ணீர்களையும் நம்முடைய உடல் உள்ள நோய்களையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த அருமையான தருணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த செல்வமட்டில் வாழ்கின்ற மக்களை, இறை மக்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இருக்கின்ற அருமையான தருணத்திற்காக மன்றாடுவோம். இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் எந்த வகையான வாதையும் நேரிடாமல் இறைவன் நிறைவாக தன்னுடைய பிரசனத்தில் வைத்து காத்தருள உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, அன்று சக்கேயுவை நீ ஆசீர்வதித்தது போல அதே போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் நாம் எங்கே மறைந்திருந்தாலும் ஆண்டவர் நிறைவாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார், நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார், நம்முடைய கண்ணீர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார், நம்முடைய கவலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் முழுமையாக இறைவன் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்க தெய்வம், இறைவன் ஒருவரே நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற தெய்வம், இறைவன் ஒருவரே நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதித்து அருள் வளங்களை பொழிகின்ற தெய்வம். ஆகையால் உருக்கமாக ஆண்டவரிடம் புகழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். எவன் ஒருவன் ஆண்டவரை உற்று நோக்குகின்றானோ அவனுடைய அனைத்து வகையான நோய்கள், அனைத்து வகையான கவலைகள், அனைத்து வகையான மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி போகும் என்று நாம் திருவள்ளுவத்தில் வாசித்திருக்கின்றோம். ஆகையால் ஆண்டவரை உற்று நோக்குங்கள், ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த அருமையான பொழுதிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகையால் உருக்கமாக நாம் இறுதி ஆசிற்காக, மாண்பியர் கீதத்திற்காக நாம் சிறப்பாக மன்றாடும்.
பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அழிந்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலான். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் உய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.